மேம், என்னடா கிட்னில ஸ்டோன் இருக்குது அல்ட்ராசவுண்ட்ல காமிச்சீங்க. ஆமா பேஷண்ட்ஸ்க்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? நல்ல கொஸ்டின். ஸோ கிட்னிஸ் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடில் இருக்கும். ஸோ கிட்னியில் கல் இருந்தானா வலிக்காது. நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரொட்டீனாக ஸ்கேன் பண்ணும்போது பார்ப்போம்ல, குட்டி குட்டி கல் இருக்கும், அந்த கல்லெல்லாம் இருந்தானா வலிக்காது. ஆனால் பெரிய கல் கிட்னியில் இருந்ததுன்னா வலிக்கும். எப்போ மெயினாக வந்து வலி வரும்னா, அந்த கிட்னியில் இருக்க கல் இருக்கு பார்த்தியா, அது வந்து ஒன்றுக்கு பைக்கு போகிற டியூப் இருக்கு பார்த்தியா, அந்த டியூப்ல இறங்கும் போது தான் பெயின் இருக்கும். பெயின் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிவியராக இருக்கும், விட்டு விட்டு வலிக்கும். அந்த பெயின் வந்து இந்த சைடோ இல்லை இந்த சைட்லேருந்தோ கீழே அப்படியே ரேடியேட் ஆகும். மேல் பேஷண்ட்னா சில சமயம் வேற வரைக்கும் கூட அந்த பெயின் போகும். அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒண்ணுக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அடிக்கடி ஒண்ணுக்கு போகணும் போல இருக்கும். ஒண்ணுக்கு போனா எரிச்சலா இருக்கும், பெயின் இருக்கும். அப்புறம் சில சமயம் வந்து பிளட் வரும், இல்லை அந்த யூரினே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஒரு பிங்க் கலர்ல அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ஒமட்டல் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வந்து இந்த கல் வந்து அடைச்சிருந்தாலே என்ன ஆகும்னா சீக்கிரம் வந்து அந்த கிட்னி இன்ஃபெக்ட் ஆயிடும். இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபீவர், இந்த குளிர் ஜுரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ பேஷண்ட்ஸ்க்குலாம் சிலருக்குலாம் தெரியும்ல, எனக்கு கிட்னியில் கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா அந்த கல் கிட்னியில் இருக்க கல் இறங்குதுன்னு அர்த்தம். அப்போ இம்மீடியட்டா போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஓகே மேம், தேங்க்யூ.